தலைப்புச் செய்திகள். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று மியான்மர் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஜூலி பிஷப்பை சந்தித்தார். இந்த சந்திப்பில் மியான்மரின் தற்போதைய நிலைமை குறித்து இருவரும் தங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் மியான்மரில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்கு விரிவான தீர்வு காண ஐநாவும் மற்ற ஆசியன் உறுப்பு நாடுகளுடன் மலேசியா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறினார். மலேசியா எந்த நிறுவனமும் முதலீடு செய்வதை தடுக்கவில்லை என்றாலும் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனங்களை நாட்டில் செயல்பட அனுமதிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஜிம் கப்பல் நிறுவனம் மலேசிய கடற்பகுதியில் நிறுத்தப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட்ட செயல் இதற்கு சாட்சி என்று அவர் கூறினார். நாட்டில் ஊடகவியலாளர்களின் நலன் தொடர்பான பல விடயங்களை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். இதில் ஊழியர்களின் வருங்கால வைப்புத் தொகை குறித்த கலந்துரையாடல்களும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நடவடிக்கைகள் யாவும் ஊழியர்களின் நலனை தொடர்ந்து பாதுகாக்க முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 81.7 விழுக்காடு பகுதிகளில் 5G இணைய சேவை வசதி உள்ளது என்று தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். இதுவரை நாடு முழுவதும் 7114 5G தளங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பல உட்புற பகுதிகளிலும் இந்த 5G தளங்களின் விரிவாக்கம் தொடங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்க தீவிரமாக பாடுபடுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் விளிம்பு நிலை சமூகங்களுக்கான அடிப்படை நலத்திட்டங்கள் நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறினார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விலக்கும் கோரும் தீர்மானத்தை மனப்பூர்வமாக தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சட்டங்கள் அமல்படுத்தியதை கண்டித்தும் இதனை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அசுத்தமான உணவு, தண்ணீர் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்து குறித்து மக்களுக்கு கற்பிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் சுகாதாரமற்ற உணவுகளால் ஆண்டிற்கு 60 கோடி மக்கள் நோய்வாய்ப்படுவதாகவும் அதில் 4,20,000 பேர் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பாப் பாடகரும் நடிகருமான எல்விஸ் பிரெஸ்லியின் ஊதா நிறத்திலான காலணிகள் ஏலத்தில் விடப்பட்டன. ஏலம் விறுவிறுப்பாக நடந்த நிலையில் அந்த ஒரு ஜோடி காலணியை அவரின் அதி தீவிர ரசிகர் ஒருவர் 70,000 ரிங்கிட் மதிப்பில் ஏலம் எடுத்துள்ளார். சிங்கப்பூரர்கள் அனைவரும் அவரவர் பாதையில் வெற்றியை தேடி செல்ல கூடுதல் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். விரிசல் ஏற்பட்டிருக்கும் புவிசார் அரசியல் சூழல், அதிவேக தொழில்நுட்ப மாற்றம் ஆகியவை நிலவும் உலகில் இளைஞர்கள் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றி சரி செய்து கொள்வதற்கு வகுக்கப்பட்டுள்ள 3 உத்திகளில் இதுவும் ஒன்று என்று அவர் கூறினார். நாக் அஸ்வின் இயக்கத்தில் நடிகர் பிரபாஸ் நடிப்பில் வெளியான கல்கி 2898 AD திரைப்படம் உலகளவில் ரூபாய் 650 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது. இதனால் தெலுங்கில் 600 கோடி ரூபாய் அதிகமாக வசூலித்த திரைப்படங்களான பாகுபலி, சலார், RRR ஆகிய படங்களுடன் இந்த படமும் இணைந்துள்ளது. போர்த்துகல் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெனால்டி வாய்ப்பை தவறவிட்டதால் அரங்கில் கண்ணீர் விட்டு அழுத காட்சி கால்பந்து உலகில் பேசு பொருளாகி இருக்கின்றது. யூரோ கிண்ண தொடரில் ஸ்லோவேனியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெனால்டி அடித்த பந்தை ஸ்லோவேனிய கோல் காவலர் தடுத்துவிட்டார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.